ஐநா துணையில அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சோழன் ஹனிமூன் யோசிச்சதுனால நிலாவோடைய பிறந்த நாளே மொத்தமா சோழனுக்கு மறந்து போயிருது. இங்க மொத்தமா குடும்பத்தோட கிளம்பி கொடைக்கானலுக்கு ஹனிமூனுக்காக போறாங்க. அப்பதான் போற வழியில சேரனுக்கு ஞாபகம் வருது, இது ஜூலை மாசமாச்சே, ஜூலை மாசம் தானே நிலாவோடைய பிறந்த நாள் நம்ம வீட்டுல கொண்டாடணும், இது ஜூலை மாசம் தானே நிலாவுடைய பிறந்த நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேரனுக்கு ஞாபகம் வருது. சோழனை ரகசியமா கூப்பிட்டு சேரன் சொல்றாரு, டேய் நாளைக்கு என்ன நாள்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்க, ஏனே என்ன நாள் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்க, என்னடா கல்யாணம் ஆனதுல நிலாவுடைய பிறந்த நாளவே மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், ஆமாலண்ணே நாளைக்கு ஜூலை, ஆமாலண்ணே மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், ஆமாடா எனக்கே கார்ல வரையில தான் ஞாபகம் வந்துச்சு, அதான் உனக்கு ஞாபகம் இருக்கோ இல்லவோ என்னன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அதான் உன்னை கூப்பிட்டு கேட்டேன், நீ ஏதாவது சர்ப்ரைஸா அந்த பொண்ணுக்கு பண்ணுவேல அதனால தான்டா கேட்டேன் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், ஆமாண்ணே நான் இவ ஹனிமூன்னு கேட்டதும் சுத்தமா மறந்துட்டேன் பாத்தியா, ரொம்ப நன்றின்னு அப்படின்னு சொல்லி சோழன் சொல்ல, என்னடா என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி சேரன் கேட்க, இங்க இருக்கிற ரெசார்ட்லயே நான் சொல்லி ரொம்ப பிரம்மாண்டமா நிலாவே எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு சர்ப்ரைஸா நிலாவே ஆச்சரியப்படுற அளவுக்கு கேக் கட்டிங் அது இதுன்னு சொல்லிட்டு நல்லா ஜமாச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்ல, சரிடா பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் சொல்லிட்டு போயிடுறாரு. சோழன் அந்த ஹோட்டல்ல இருக்கிறவங்கள கூப்பிட்டு, என்னுடைய ஒய்ஃபுக்கு பர்த்டே நைட் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்டி மாதிரி கேக் கட்டிங் அது இதுன்னு சொல்லிட்டு சோழன் தடபுடலாம் ரெடி பண்ணியிருக்காரு. கொடைக்கானலுக்கு பார்த்தா எங்கேயோ போற மாதிரி அத்தையே மேல வந்து ஏறாத்தான்ற மாதிரி நிலாவோடைய மொத்த குடும்பமும் கொடைக்கானலுக்கு வந்திருக்கு. எதிர்பாராத விதமா சோழன் ஹோட்டல்ல நின்று பேசிக்கிட்டு இருக்க அதே ஹோட்டலுக்கு மனோகர், தாசு, தேனுன்னு சொல்லிட்டு நிலாவோடைய அண்ணன், அம்மா, அப்பான்னு சொல்லி எல்லாரும் வந்திருக்காங்க. சோழனை பார்த்ததுமே மனோகருக்கு பயங்கரமான அதிர்ச்சி, இவன் என்ன இங்க நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டு, மாப்பிள்ள என்ன நீங்க இங்க அப்படின்னு சொல்லி மனோகர் ஆச்சரியமா கேட்க சோழனுக்கு பயங்கர அதிர்ச்சி, இவங்க எங்கடா இங்கே வந்து தொலைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு, மாமா நீங்க எங்க மாமா எங்க அப்படின்னு சொல்லி சோழன் கேட்க, நாங்க குடும்பமா ஒரு வேலை விஷயமா வந்தோம் கொடைக்கானல்ல, இது எங்களுடைய ஃப்ரெண்டோட லாட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்ல, உங்களுக்கு தெரியாத ஆளே கிடையாது போலே மாமா, துணி கடைக்கு போனா அங்கே ஆளு, ஹோட்டலுக்கு போனா அங்கே ஆளு, இப்போ இங்க கொடைக்கானலேமா எல்லா இடத்துலயும் நல்லா ஃப்ரீயாவே இருக்கீங்க போலே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நக்கலா சோழன் பேச, சரி நீங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு தேனு கேட்க, நானு நிலாவும் ஹனிமூன் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல, அப்பதான் தாசு, கொடைக்கானல் மட்டும்தான் உங்களால ஹனிமூன் போக முடியும், நாங்களா இருந்தா இனி யாரும் எங்க நிலாவை சுவிட்சர்லாந்து, ஸ்காட்லாந்து சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிருப்போம், ஆஃப்டர் உங்களுக்கெல்லாம் இதானே கூட்டிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தாசு ஒரு மாதிரி நக்கலா பேச, அப்பதான் சோழன், நிலா தான் ஆசைப்பட்ட கொடைக்கானல் போகணும்னு, அதனாலதான் நான் நிலா ஆசைப்பட்டதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் பதிலுக்கு பேச, சரிங்க மாப்பிள்ள நீங்க எந்த ரூம்னு மட்டும் சொல்லிட்டு போங்க, நாங்கெல்லாம் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வந்து நிலாவை பாக்குறோம் அப்படின்னு சொல்லி மனோகர் சொல்ல, வேற வழியே இல்லாம சோழனும் பார்த்தா ரூம் நம்பரை சொல்லிட்டு வந்துடுறாரு. நம்ம பொண்டாட்டிக்கு சர்ப்ரைஸா எல்லாம் ரெடி பண்ணலான்னு பார்த்தா இவங்க வந்து என்ன பண்ணி தொலைக்க போறாங்களோ தெரியல, நிலா மனசை எதுவும் மாத்தி தொலைஞ்சிராமா அப்படின்னு சொல்லிட்டு சோழனுக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கு. சரின்னு சொல்லிட்டு ரூமுக்கு சோழன் வரவும், அப்பதான் நிலா எங்க போனீங்க இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, அது ஒன்றும் இல்லை நிலா, இங்க உங்க அம்மா அப்பாலாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், அம்மா அப்பாவா, அவங்க இதுக்கு இங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, எனக்கு எப்படி தெரியும், சும்மா ஹோட்டல்ல காரிடார்ல நின்று பேசிக்கிட்டு இருந்தேன், அப்போ திடீர்னு பார்த்தா உங்க அம்மா அப்பா அண்ணன் அண்ணி எல்லாரும் வந்திருக்காங்க, அம்மா என்ன விஷயமா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, ஏதோ தெரிஞ்சவங்களை பார்க்க ஏதோ வேலை விஷயமா வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா சொன்னார் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்ல, சரி என்ன இங்க ரூமுக்கு வரேன்னு சொன்னாங்களா இல்ல நம்ம போய் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்க, கண்டிப்பா ரூமுக்கு வருவாங்க, ரூம் நம்பர்லாம் கேட்டிருக்காங்க, ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வந்து உன்னை பாக்குறேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், அப்பதான் நிலா கிட்ட சோழன், நிலா இன்னைக்கு நைட்டு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், சர்ப்ரைஸா நைட்டா எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, அதெல்லாம் சர்ப்ரைஸ் எல்லாம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்க, நீங்க சர்ப்ரைஸ்னா இதையே முதல்ல சொல்லிருக்க கூடாது, எல்லாத்தையும் சொல்லிவிட்டு சர்ப்ரைஸ்ன்றீங்க, சர்ப்ரைஸ்னா சொல்லாம இருக்கணும், அதுக்கு பேர் தான் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி நிலாவும் சோழனும் கிண்டலா பேசிக்கிட்டே இருக்கையில கொஞ்சம் ரொமான்டிக்காவும் பார்த்தா நிலாவும் சோழனும் பேசி பக்கத்துல நெருங்க போகையில அப்பதான் பார்த்தா கதவு தட்டுற சத்தம் கேக்குது. சோழன் கதவு தட்டுறாங்க போய் தொடங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல,
அநேகமாக உங்க அம்மா அப்பாவை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கதவை திறக்கிறாரு. வந்து திறந்தா நிலாவுடைய அம்மா அப்பா. நிலா, என்னடி கொடைக்கானல் போறேன்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தேனு கேட்க, இல்லம்மா சடனா பிளான் ட்ரிப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிக்கிட்டே இருக்கையில அப்பதான் சேரன் வராரு. பின்னாடியே பாண்டி, பல்லவன், நடேசன் சொல்லி எல்லாரும் வர, என்னடி ஹனிமூன் மாப்பிள்ள சொன்னாரு, இன்னும் இவங்களாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தேன் ஏதோ அருவருப்பா பேசுற மாதிரி பேச, என்னம்மா இவங்கன்னு சொல்லி முகத்தை இப்படி சொல்லிக்கிற, ஏன் ஹனிமூன்னா கப்பல்ஸா மட்டும்தான் போகணுமா, ஃபேமிலியா போகக்கூடாதா? அவங்க தனி ரூம்ல தங்கி இருக்காங்க, நாங்க தனி ரூம்ல தங்கி இருக்கோம். ஏன் அவங்களுக்கெல்லாம் சுத்தி பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? கொடைக்கானலுக்கு போறதுன்னு முடிவாய் போச்சு. அவங்கள மட்டும் வீட்டுல விட்டுட்டு எப்படி நாங்க மட்டும் வர்றது? பாருமா, இது எங்களுக்கு வேணா அது ஹனிமூனா இருக்கலாம், ஆனா மற்றபடி பார்த்தா இது ஃபேமிலி ட்ரிப், அவ்வளவுதான். ஆமா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, ஒரு ஹனிமூன் போறோம், இங்க போறோம் அங்கே போறோம்னு ஒரு அம்மா அப்பாவா எங்க கிட்ட ஏதாவது சொல்றியாடி? இப்படி யதார்த்தமா பார்க்க போய் தான் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இல்லைன்னா நீ கொடைக்கானலுக்கு வந்திருக்க விஷயமே எங்களுக்கு தெரியாம போயிருந்திருக்குல்ல. எப்படி நிலா நீ இப்படி மாறிட்ட அப்படின்னு சொல்லி தேனி கேட்க, மாமா தேவையில்லாமலாம் பேசாத, நீ ஏன் இங்க வந்தேன்னு தானே கேட்டேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல, எப்படி உன்னால இப்படி பட்டு பட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேச முடியுது அப்படின்னு சொல்லி தேனி கேட்க, நீ எதுக்கு இங்க வந்தேன்னு கேட்டேன், அதுக்கு பதில் சொல்லாம என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நிலாவும் கேட்க, அப்பாவுடைய ஃப்ரெண்டு ஒருத்தரை மீட் பண்றதுக்காக வந்தோம், கொடைக்கானல்னு சொன்னதும் அப்புறம் கையில போகணும் அப்படி இப்படின்னு சொல்லி அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் நாங்களும் வீட்டில் சும்மா தானே இருக்கோம், சரி ஒரு வெக்கேஷன் போன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தோம். ஒரு 3 நாள் ட்ரிப்பா கொடைக்கானலுக்கு வந்தோண்டி அப்படின்னு சொல்லிட்டு தேனை சொல்ல, ஓ அப்படியா, என்னடி அப்படியான்னு மட்டும் கேட்குற, நீங்க என்ன பண்றீங்கம்மா, அப்பா என்ன பண்றாரு, உங்க உடம்பு எப்படி இருக்கு, அண்ணன் என்ன பண்றான், கையில் பாப்பா என்ன பண்றா, அண்ணி, இப்படி யாரை பத்தியுமே கேட்க மாட்டேங்கிறியடி, என்னடி நிலா நீ அப்படின்னு சொல்லி தேனை கேட்க, மா நான் தான் அன்னைக்கு வீட்டுல இருந்து கிளம்பி வரையிலே சொல்லிட்டேனே, உங்க மேல இருந்த பாசம்லாம் அதெல்லாம் மலை ஏறி பல மாசம் ஆகுது. உங்களை பார்த்தாலே என்னைக்கு எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிச்சோ அன்னையில இருந்து உங்ககிட்ட எதுவும் கேட்க கூட எனக்கு தோண மாட்டேங்குதுமா. முன்ன பின்ன தெரியாத ஆட்கள் கிட்ட கூட எனக்கு பேசணும்னு தோணுது, ஆனா உங்களெல்லாம் பார்த்தா கூட அந்த 2 வார்த்தை கூட எனக்கு கேட்கணும்னு தோண மாட்டேங்குதுமா. ப்ளீஸ் நீ தயவு செஞ்சு இப்படியே பேசிக்கிட்டு இருக்காத. சோழன் வாங்க நம்ம வெளியே போய் சுத்தி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்க, சோழன் அப்பதான் வா நிலா போலாம் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்ல, சோழனுடைய கையை பிடிச்சுக்கிட்டு நிலா பார்த்தா வெளியில சுத்தி பார்க்க கிளம்பிடுறாங்க. மனோகர், தாசு, தேனு, மதி 4 பேருக்கும் ஒரே அசிங்கமா போயிருது.